அடுத்து இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும். வாங்கம்மா ஹேமமாலி வாங்க. தமிழ் என்னும் அறிவால் ஒன்று கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்றது தான். இங்கே வந்திருக்கவங்க எல்லாம் ஏதோ ஒரு விசா வாங்கிட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அந்த விசா ஆஃபீஸில் இன்டர்வியூக்கு போகிறப்ப, ஐயா ஊரில் அப்பா அம்மா என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க, ஒரு 100 பேர் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க, இப்போ பத்தாக்குறைக்கு ஃபேஸ்புக்கில் 1000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் 1,00,000 பேர் இருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லி பாருங்கள், விசா கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு விசா கிடைச்சதுக்கு முதல் முக்கிய காரணம், உங்களுக்கு இங்கே என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் அனுபவம் என்ன, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு அறிவு திறந்த ஒரு கேள்வியை கேட்ட பிறகு தான் உங்களுக்கான விசாவை கொடுத்து இந்த ஊருக்கு அனுப்பியிருப்பாங்க. அதனால் அறிவை வச்சுட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கும்போது அன்பை பற்றி இவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரண் அப்படின்னு. அதாவது ஒருத்தருக்கு அறிவு எந்த காலத்துலேயும் அழிவு வராமல் காக்கும், அவங்கக்கிட்டே அந்த பகைவராலையும் எடுக்க முடியாத ஒரே ஒரு சொத்து அப்படின்னு பார்த்தா அது அறிவு தான். இதை பற்றி நம்ம யோசித்து பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வந்தது. 2024 சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மோர் அப்படின்னு 2 சயின்டிஸ்ட், அவங்க அஸ்ட்ரானட்ஸ் 2 பேரை ஏதோ பக்கத்தூருக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்பேஸ் ஷிப்பில் ஏற்றி விண்வெளிக்கு அனுப்பிச்சாங்க. எவ்வளோ நாளைக்கு? வெறும் 8 நாளைக்கு. 8 நாளைக்கு தான் போகிறோம் அப்படின்னு வடிவேலு சொல்லுவார் பார்த்தீங்களா, நம்பி ஆட்டோவில் ஏறினேன் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க ஏறி ஸ்பேஸ் ஷிப்புக்கு போயிருக்காங்க. போனால் அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் கோளாறு இருக்குது அப்படின்னு. அப்போ என்ன பண்ண முடியும்? திருப்பி அவங்களுக்கு வேறு ஒரு ஸ்பேஸ் ஷிப் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கே இருக்க சொன்னாங்க. ஏதோ ஒரு நாள் இருக்கலாம், இல்லை ஒரு வாரம் இருக்கலாம். பயபுள்ள திருப்பி ஒன்று அனுப்புறதுக்கு 9 மாதங்கள் ஆயிருக்குயா. அந்த 9 மாதங்களும் அந்த சூழ்நிலையை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணி அதை செய்யறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அறிவு தான் ஐயா, அன்பு கிடையாது. அங்கே என்ன அவங்க பக்கத்தில் இருக்கிற ஏலியனை பார்த்து வாங்க பழகலான்னு கூப்பிட்டா இருக்க முடியும்? அந்த சூழ்நிலையில் எப்படி வாழ முடியும், எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு தான் அவங்களால அதை செய்ய முடியும். அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் நிறையா, இப்போ அன்பை பற்றி சொல்லும்போது நிறையா விஷயம் நம்ம பேசுவோம். லவ் இஸ் பிளைண்ட் அப்படிம்போம். அப்புறம் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் அன்புக்காக சொல்லப்பட்ட ஒரு சில வார்த்தைகள். ஏன்னா அன்பு நம்மளை ஏமாற்றும், அறிவு என்றுமே நம்மளை ஏமாத்தாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷனில் இருந்து ஒருத்தர் ஒரு வாழ்வினுடைய ஓரத்துக்கு போய் ஒரு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாருன்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம காப்பாற்றி எடுக்கும்போது நம்ம கேட்குற முதல் வார்த்தை, ஏயா உனக்கு அறிவில்லை, திறமை இல்லை, உன்னால் முன்னுக்கு வர முடியாது அப்படின்னு தான் கேட்போமே தவிர, உனக்கு அன்பு இல்லையா, அழகு இல்லையா, உன் பேரில் அவங்க அன்பு வைக்கலையான்றதை கேட்க மாட்டோம். ஏன்னா அறிவு தான் எல்லாத்துக்கும் முதல் முழு காதணும். அதுக்கப்புறம் எனக்கு கவிதா ஜவஹர் அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவங்களுடைய ஒரு பேச்சு, இப்போ அடுத்த மாதம் ஃபாதர்ஸ் டே வருது, அவங்க பேசின அப்பா பற்றி பேசின பேச்செல்லாம் தூசி தட்டி ரீலில் நமக்கு ஃபார்வர்டு வந்துகிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பற்றி அவங்க பேசினது அவங்க சைக்கிள் ஓட்டும்போது பிடிச்சிக்கிட்டே அப்பா வந்தாராம், அப்பா பிடிச்சிட்ருக்கேம்மா பார்த்து ஓட்டு அப்படின்னாங்களாம். அவங்க அப்பா பிடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் சைக்கிளில் ஓட்டிட்டா போயிட்டாங்களாம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்த்தா எங்கே அப்பா பிடிச்சாங்களோ அங்கேயே அப்பா நிற்கிறாங்களாம். இவங்க சைக்கிளை ஓட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படி தான் இன்றைக்கும் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கேன், எங்கேயோ ஒரு ஓரத்தில் எங்கள் அப்பா என்னை பிடிச்சிட்ருக்காருன்ற நம்பிக்கையில் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக அழகாக பேசியிருப்பாங்க. ஆனால் அங்கே தான் உன்னை கவனிக்க தவறிட்டாங்க. அவங்க அப்பா அறிவாக எப்போ கையை எடுக்கணுமோ அப்போ எடுத்துருக்கிறாரு. அதனால தான் அவங்க சைக்கிளில் ஓட்டிட்டு அவ்வளோ தூரம் போனவங்க இன்றைக்கி அமெரிக்கா வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இதே அவங்க அப்பா சைக்கிளை பிடிச்சிட்டு பார்த்து போமா, பொண்ணு மேலே இருக்கிற அன்பில் ஊந்துற போதோ அடிபட்டுற போதோன்னு பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா இன்றைக்கும் அவங்க தெருவில் அவங்க சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, இங்கே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க விமானத்தில் வந்தாங்கம்மா. நான் கூட பயந்துவிட்டேன், சைக்கிளில் இவ்வளோ தூரம் எப்படா வர்றது. அதாவது வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க ஐயா. உங்களுக்கு அதே மாதிரி நமக்கு சொல்லப்பட்டது பிச்சை எடுக்குவது அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்ட ஒன்று. நிறைய யார்ட்டையும் யாசகம் பெறாதே அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்ட ஒன்று. ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் பிச்சை எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அறிவு பிச்சை. கற்கை நன்றே கற்கை நன்றே
பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சபாஷ். அதாவது நீ எந்தக்கு பிச்சை எடுக்காத, அன்புக்கு அவசியமா யாசகம் பெறக்கூடாது. ஒருத்தவங்கிட்ட அன்பா இல்லையா அவங்ககிட்ட போய் பிச்சை கேட்காத அன்பை, ஆனா அறிவை பிச்சை கேளு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஏன் படிப்புக்கு அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, படிப்பு மூலமாக தான் திறமை வளரும். திறமை வளர்ந்தாதான் உங்களால் பொருளீட்ட முடியும். பொருளீட்ட முடிஞ்சாதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்துக்கு அடிப்படை வேர், ஆணி வேர் அறிவு மட்டும்தான், அன்பு கிடையாது. ஏன்னா நம்ம அன்பு வெளியில் பார்க்கறதுனால எல்லாம் உணர்ச்சிவசப்பட்டு பண்ணிப்போம். ஆனால் வேறுங்கிறது எப்படி ஒரு மரத்துக்கு வெளியில் தெரியாது, ஆனால் அந்த மரத்துக்கு அது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தான் அறிவுங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு மிகவும் முக்கியம். அப்புறம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது பெண் கல்வி பற்றி. அதாவது அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு ஒரு பீரியடில் நமக்கு சொல்லிட்டு இருந்தது மாறி பெண் கல்வி முன்னேறி வரும்போது இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் பெண்கள் முன்னின்று செய்கிறாங்க படித்ததன் மூலமாக. இப்போ நம்ம இஸ்ரோவில் கூட ரொம்ப சீப்பஸ்ட் சேட்டலைட் பண்ணி விண்வெள அனுப்பி உலகம் பூரா நம்மளை திரும்பி பார்த்தப்போ அதுலேருந்து சயின்டிஸ்டெல்லாம் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த பீப்புள் விமன் தான் அங்கே இருந்திருந்தாங்க. எப்படி ஒரு குடும்பத்தை சிக்கனமாக நடத்தி கொண்டு போன அந்த அறிவு அவங்களுக்கு இருந்ததுனால மேபி அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் போல இருக்குது சேட்டலைட் பண்ணுறதுல கூட. அதே மாதிரி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா பாடின பாட்டு ஒன்று இருக்குது, அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு அப்படின்னு. ஆனால் அவங்களே இப்போ இருந்தால் மாற்றி தான் பாடுவாங்க, அம்மா என்றால் அறிவு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் ஏன் சொல்கிறேன்னா, ஆண்கள் நிறைந்த ஒரு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஆண்கள் நிறைந்த ஒரு ஃபீல்டு. அந்த ஃபீல்டில் அவங்க அந்த கட்சி என்னாகுமோ அப்படின்னு இருக்கும்போது அதை சேர்த்து கோர்த்து கொண்டு புரட்சி தலைவியாக இருந்து முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. கடைசியா ஐயா உங்க பேரு ராமலிங்கம் தானே சார்? ஆமாம் ஆமாம். புலவருங்கிறது நீங்க படித்து வாங்கிய பட்டமா இல்ல அன்பால் கொடுத்த பட்டமா ஐயா? என் ஆசிரியர்கள் என்னிடத்தில் அன்பாக பழகினார்கள், அன்பாக பாடம் நடத்தினார்கள். அந்த புலவர் பட்டத்தை நான் பெற்றேன். பெற்றது உங்க அறிவினால தானே ஐயா. ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அந்த நாட்டு மக்களுடைய அறிவு மேம்படணும். அறிவு மேம்பட்டாதான் அந்த நாடு முன்னுக்கு வர முடியும். ஐயா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லையா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுது. மெய்ப்பொருள் காண்பதுக்கு அறிவுதாயா வேணும், அன்பு இல்லையா. அதனால அறிவுதான் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு உதவும் அப்படின்னு எங்க பக்கமே நீங்க தீர்ப்பளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. அப்படியே படிப்படியாக உயர்ந்துக்கிட்டே போகுது பட்டிமன்றம். உண்மையிலே சார் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸை விட இவங்க நல்லாவே பேசியிருக்காங்க. இப்போது ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. ஆழமான ஒரு செய்தி. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. அறிவை தேடுறா, அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, பாரடா உனது மானுட பட்டாளத்தை அப்படின்னு பாவேந்தர் அதை தொட்டு காட்டினாங்க. இல்லை என்ன அருமையான செய்தி. அன்பை யாராவது பிச்சை போடுங்க கேட்பானா? ஆனால் பிச்சை கேட்பவனுக்கு கொடுப்பதற்கு அன்புதான் வேணும்ன்றது நாம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். அதுவும் தேவை. அருமையான செய்தி நல்லா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக பேசியிருக்காங்க. ஏன்னா உண்மையிலே ஒரு பெண் பேசுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். மகாகவி பாரதி இருந்தால் அப்போ ஆனந்தப்பட்டிருப்பான். ஐயா ஆனந்தப்பட்டு. ஒருத்தன் ரொம்ப பெரிய பக்தன், கடவுளை நோக்கி தவம் பண்ணான். கடவுள் வந்தார், பக்தா உனக்கு என்ன வரவங்களுன்னு. நான் அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் இருக்கிறேன். அடிக்கடி ஊருக்கு போய் வர்றது எனக்கு செலவாகுது. அதனால் ஒரு ரோடு ஒன்று போட்டு கொடுத்துட்டீங்கன்னா கார் எடுத்துக்கின்னு நிதானமாக போய் நிறுத்தியாவது வந்துடுவேன் அப்படின்னு. எப்படா முடியும்? முடிகிறதா சொல்லு, இன்னொரு ஆப்ஷனல் தரேன், வேற ஒரு வரம் கேள். அது சரி கடவுளே, என் சம்சாரத்தை அதிகமாக பேசாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கணும். இப்போ ரோடு கேட்டியா, அது சிங்கிள் ரோடா டபுள் ரோடான்னு. சிலதை தான் சில கேட்க முடியும், அறிவை தான் கேட்கலாம் இல்லையா?
அன்பு இருக்குதான்னு கேட்டால் யாரும் கோவம் வராதுங்க. உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இல்லையா? ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க ஐயா.